என்ன நீங்க வந்து படத்துல விஜய் தொடர்ந்து நடிப்பாரான்னு கேட்டதுக்கு, என்னோட இந்த அரசியலோட முடிவு என்னன்றத பொறுத்து தான் என்னோட அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் அப்படின்றத சொல்றது, இது நான் சொன்னேன். நீங்க அவரோட கடைசி படம்னு சொல்லாதீங்க சார். இப்ப அதுக்கு பதில் சொன்ன மாதிரி இருக்கே சார் இது. அதாவது மக்களை உசுப்பேத்துகிற வேளையில் நடிகர் விஜய் அல்ல, தலைவர் விஜய் திகழ்கிறார். ஏன்னு கேட்குறீங்களா? ஜனநாயகன் என்பது என்னுடைய இறுதி படம் அல்ல என்று பறைசாற்றி இருந்தாலும் கூட அதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது. புரட்சி புயல் வைகோ அவர்கள் தமிழ்நாட்டு வீதிகளில் மாபெரும் தலைவராக உருவெடுத்து வந்தாலும் கூட அவர் எந்த அரசியலை எதிர்த்தாரோ அந்த அரசியலோடு கூட்டி சேர்ந்து காணாமல் போன வரலாறு இன்றைக்கு விஜய்க்கு பொருந்தும். ஏன்னா, நான் படத்தை இன்னமே நடிக்க மாட்டேன், அரசியல் தான் எனக்கு வழிகாட்டி என்று இவர் முடிவெடுத்து உறுதியாக நின்றால், இந்த மக்கள் வைகோவையே தூக்கி காணாமலாக்கிய மக்கள். அப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை நமக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே ஜனநாயகன் என்பது என்னுடைய கடைசி படம் மட்டும் அல்ல என்கிற ஒரு வார்த்தையை அவர் கோடிட்டு பேசியிருக்கிறார். கூர்ந்து கவனித்தீர்கள் யாரால் தெரியும். அப்படின்னா என்ன? மக்கள் என்னை அங்கீகரிக்க வேண்டும், நான் இந்த படத்தோடு முடித்து கொள்ளுகிறேன். அதுதான் சொல்ல வேண்டிய பாடமும் படிப்பினை. ஆகையால் தளபதி விஜய் அவர்கள் நீங்கள் சொல்கிறது மாதிரி ஜனநாயகன் அதுக்கப்புறம் வந்து படம் நடிப்பார், நடிக்கலை, இப்படி ஒரு விவாதங்கள் போய் கொண்டிருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் கவனம் செலுத்துகிற இடத்தில் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். நான் நடிப்பதா வேண்டாமா என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும் என்று சொல்லுகிற இடத்திற்கு, தீர்மானிக்கக்கூடியவன் நான் அல்ல மக்கள் தான் என்று மக்கள் மீது அந்த பாரத்தை தூக்கி போட்டிருக்கிறார் என்றால் அவர் மக்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில்